ஹாய், நம்ம லெட்ஸ் பில் ஆப்பில் இப்போ சேல்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். நம்ம லெட்ஸ் பில் ஆப் லான்ச் பண்ண உடனே சேல்ஸுங்கிற மெனுவை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்னு இருக்கிறது வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே டிஸ்பிளே ஆகும். மித்தது வந்து பேக்கரி, ஸ்நாக்ஸ், பிஸ்கட், பிரெட், பன் இது எல்லாமே வந்து தனித்தனியான கேட்டகரி. ஸோ அந்தந்த கேட்டகரி கிளிக் பண்ணும்போது அந்த கேட்டகரியில் சேவ் ஆகிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒன் டச்லேயே நம்மளால் வந்து சேல்ஸ் போட்டுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரெட்டை டச் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அதோட குவான்டிட்டி வந்து கீழே 1 ஆட் ஆகிறது பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ பர்கர் பன் ஆட் பண்ணுறேன்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் பண்ணால் 1 ப்ளஸ் ஆகும், அண்ட் அதே மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணாலும் அதோட குவான்டிட்டி வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே ஆட் பண்ண உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 544 3 ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது காமிக்குது. 544 ருபீஸ் வந்து இந்த 3 ப்ராடக்ட்டுக்கான டோட்டல் வேல்யூ, அண்ட் மொத்தமாக நம்ம வந்து 3 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது காமிக்குது. அதிலே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ கார்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கரண்ட்லி கார்ட்டில் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் காமிக்கும். இங்கேயும் நீங்கள் வந்து குவான்டிட்டியை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ராடக்டோட அமௌண்ட்டும் வந்து பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அப்டேட் ஆகிருக்கும். இந்த 3 லைன்ஸ் மெனு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிற சேல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஐக்கான் வந்து சேவ் ஐக்கான். இந்த பர்டிகுலர் கரண்ட் பில்லை சேவ் பண்ணுறதுக்கான ஐக்கான் இது. கடைசி இது வந்து பிரிண்ட் ஐக்கானு. ஸோ சேவ் அண்ட் ஆல்சோ பிரிண்ட் பண்ணிவிடும் இந்த ஐக்கானு. மேலே வந்து இன்வாய்ஸ் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒரு இன்வாய்ஸ் நீங்கள் சேவ் பண்ண இன்வாய்ஸோட நம்பர்ஸ் வந்து அதுவே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கஸ்டமர் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பிக் கஸ்டமரில் கொடுத்து நம்ம வேணுங்கிற கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நம்ம வந்து டிஃபால்ட்டாக B2Cன்னு வச்சுருக்கோம். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து பில் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ சேவ் ஆகிடுச்சு அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு நியூ பில் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். உங்களோட இன்வாய்ஸ் நம்பரும் வந்து நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் நம்பர் வந்து வந்துடும். நம்ம இப்போ சேவ் பண்ண பில்லை பார்க்கணுன்னா இந்த 3 லைன்ஸ் நம்ம கிளிக் பண்ணோன்னா இது வந்து மேனேஜ் சேல்ஸ் பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இங்கேருந்தும் பிரிண்ட் கொடுத்துக்கலாம், ஆர் பிடிஎஃபாக அந்த பில்லை நீங்கள் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். எடிட் பண்ணுறது அப்படின்னா இந்த பென்சில் ஐக்கான் யூஸ் பண்ணி நீங்கள் பில்லை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இங்கே பிரிண்ட் 0ங்கிற மெசேஜ் என்னென்னா இப்போ இந்த பர்டிகுலர் பில்லை வந்து நம்ம இப்போ வரைக்கும் பிரிண்ட்டே எடுக்கலன்னு அர்த்தம். இஃப் இன்கேஸ் நான் ஒரு பிரிண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதோட ஐக்கான் வந்து உங்களுக்கு பிரிண்ட்டுங்கிறது 1ன்னு உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ நான் இப்போ இந்த பில்லை வந்து எடிட் பண்ணியிருக்கேன். எடிட் பண்ணிட்டு நான் பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கங்காட்டி நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து மொபைல் பிரிண்டரில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ பிரிண்ட் அவுட் வந்தங்காட்டி நம்ம வந்து ஈஸியாக நம்ம கஸ்டமர்ஸ்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம மேனேஜ் சேல்ஸ் பேஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் வந்து 1 அவுட் அப்படின்னு உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களோட கடையோட ஒர்க்கர்ஸ் யாராவது உங்களுக்கு ஒரு 2-3 பிரிண்ட் எடுத்திருக்காங்க சேம் பில்லை அப்படின்னாலும் நம்ம இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு மெயின் ஆப்ஷன் சேல்ஸ் பேஜில் என்னென்னா நம்மக்கிட்ட மொத்தம் 3 மாடியூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த பர்டிகுலர் மாடியூல் வந்து POS மாடியூலு. ஸோ நெக்ஸ்ட்டு 2 மாடியூல் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன். மாஸ்டர்ஸ் மெனுவில் போயிட்டு யூசர்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த யூஸராக இருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் யூஸரோட டீட்டெயிலை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கணும். ஸோ எடிட் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு POS ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறது POS மாடியூல். நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸு. ஸோ சேல்ஸுன்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இது வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ சேல்ஸ் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடியூலோட வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம 3rd ஆப்ஷன் வந்து லேண்ட்ஸ்கேப்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு 15.8 14 இன்ச்சஸ் அந்த மாதிரி மானிட்டர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப் மாடியூல் வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் 2 மாடியூல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி 2 மாடியூல்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த மாடியூல் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாடியூல் யூஸ் பண்ணி நீங்கள் பில்லிங்க்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ.